Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு vlog தான். ஆனா நம்மளோட subscriber வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கு எல்லாமே வந்துட்டு வீடியோல சும்மா எப்படி சொல்றது கட்டிங் பண்ற வீடியோல இல்லாம நார்மலா வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்னைக்கு நான் ரிப்ளை பண்ண போறேன். இது டெய்லரிங் சம்பந்தப்பட்டதான் எல்லாமே. இடையில வந்து சின்ன சின்ன vlogsல எனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதையும் சொல்லுவேன். சோ அதனால உங்களுக்கு ஒருவேளை இது டிப்ஸ் தான். ஃபுல்லாவே வந்துட்டு இதுல டிப்ஸும் இருக்கும். அப்புறம் அவங்களோட क्वेश्चनக்கு ஆன்சரும் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு அது மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஒன்னு ரெண்டு கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சோ அதனால கண்டிப்பா வந்துட்டு மிஸ் பண்ணாம பாருங்க. சோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கல, வெறும் கட்டிங் மட்டும் தான் பிடிக்குது அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கமெண்ட்க்கு வந்து பதில் சொல்லிடலாம். அப்புறமா இடையில எனக்கு ஏதாவது தோணுச்சு சொல்லணும்னா நான் சொல்றேன், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட், அக்கா ஒரு கஸ்டமர் பிளவுஸ் கொடுத்தாங்க, நான் கரெக்டா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன், மறுபடியும் 3 பிளவுஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா பாடி 37 இன்ச்சு, ஹைட் 11 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் 6, ஹிப் வந்துட்டு 33, கை வந்து 5 இன்ச்சு ஹைட், 12 இன்ச்சு சுற்றளவு. ஹிப் இறக்க வேண்டான்னு சொல்றாங்க. இது கட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த அளவு பிளவுஸுக்கு நீங்க டிப்ஸ் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து சொன்னது ஹைட் 11 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு, 11 இன்ச் ஹைட்னா அவங்க மேபி நல்லா ஷார்ட்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் ஷார்ட்டா இருந்தாலும் 11 இன்ச்சுக்கு ரொம்ப அவ்வளவு ஹைட் கம்மியா இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி அந்த கஸ்டமர் அப்படி போட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன டிப்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுத்துட்டேன், அது கரெக்டா இருக்கு, கரெக்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதே அளவுல அவங்க வெட்டிக்கலாம் இல்லையா? எனக்கு புரியல அவங்க என்ன கொஸ்டின் இதுல இருந்து கேட்க வராங்கன்ட்டு. சோ கமெண்ட் பண்றவங்க கொஞ்சம் தெளிவா இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஸ்டின் கேளுங்க. எனக்கு இது புரியலன்னா உங்களுக்கு என்னால பதிலும் சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, இது எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 8 நாளைக்கு மேல ஆச்சு. அப்புறம் இடையில தான் நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டதுனால வீடியோல எதுவுமே போடல இல்லையா? அதனால நான் எதுவும் பண்ணல. சரி, இன்னைக்குதான் வந்துட்டு எடிட் பண்றப்ப இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பண்றேன். அவங்களுக்கு பாருங்க, அதுலயே நான் வந்துட்டு ரிப்ளையும் பண்ணிருப்பேன். வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சிஸ்டர் வாட்ஸ்அப்ல, இன்னும் கொஞ்சம் தெளிவா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அவங்க மறுபடியும் அதுக்கப்புறம் எதுவும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணல. சோ என்னன்னா, தயவு செய்து கமெண்ட்ல கேட்கறவங்க தெளிவா கேளுங்க. இல்ல இதுல நிறைய டைப் பண்ணணும், என்னால டைப் பண்ண முடியலன்னா கூட நீங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டு வாய்ஸ் மெசேஜா போட்டு விட்டுருங்க. நான் எப்ப பாக்குறேன்னா அப்ப வந்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சோ அதனால கண்டிப்பா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ் கரெக்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இறக்க வேண்டாம்னு தானே சொல்லியிருக்காங்க கஸ்டமர். அதனால நீங்க 11 இன்ச் இறக்கத்தை அப்படியே வச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ இறக்க வேண்டாம்னா நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். சோ இதுல உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்னு எனக்கு உண்மையாலுமே புரியலங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னுமே அந்த என்னோட வீடியோ நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தெளிவா இன்னுமே உங்களுக்கு அதுல என்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு வந்து தெளிவா சொல்லுங்க. வாட்ஸ்அப்லயே வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ போட்டு விடுங்க. ஏன்னா இதெல்லாம் டைப் பண்ணா அது புரியாதுன்னா நிறைய டைப் பண்ணணும், அவ்வளவு நம்ம பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால எனக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ போட்டு விடுங்க, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, ஹாய் சிஸ்டர், ஃப்ரண்ட் பார்ட்ல சென்டர் டாட் ஷோல்டர் சென்டர் வச்சு மார்க் பண்றீங்க. ஷோல்டர் எந்த அளவு இருந்தாலும் இப்படித்தான் சென்டர் வச்சு மார்க் பண்ணணுமா? அப்படி பண்ணல. ஐயோ, எனக்கு அப்படிதான் புரியுது. அலோ பிளவுஸ்ல ஹூப்பட்டியில இருந்து சென்டர் டாட் வரைக்கும் 2.5 இன்ச் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சென்டர் மார்க் பண்ணா அந்த கேப் 3 to 4 இன்ச் வரைக்கும் வருது. அதனால எந்த ப்ராப்ளமும் வராதா சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றது இதுக்காக தான். ஏன்னா அவங்க பாருங்க கேக்குறது, அளவு பிளவுஸ் பூக்குப்பட்டியில இருந்து அந்த சென்டர் டாட் வரைக்கும் 2.5 இன்ச் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சென்டர் மார்க் பண்ணா 3 to 4 இன்ச் வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க செக் பண்ணனது அளவு பிளவுஸ் வச்சு, நான் சொன்னது அளவு பிளவுஸே கிடையாது. அப்ப ரெண்டையும் நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணி செக் பண்றீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து கரெக்டா வரும்? சோ கன்ஃபியூஷன் அப்படிங்கறது நம்ம ஏற்படுத்திக்கிறதா. நம்ம எப்படி தெளிவாகணுங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நான் எப்பவுமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க என்னோட வீடியோஸ் கிடையாது, யாரோட வீடியோஸ் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் அவங்க சொன்ன விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வருதுன்னா மட்டும் கேளுங்க. சும்மா இப்படி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த தெளிவுமே கிடைக்காது. நீங்க புலம்பிட்டே தான் இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க வந்து தைக்க மாட்டீங்க, சரியா? சரி, ஓகே. அதுக்கு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க கரெக்டா அந்த பாடி சுற்றளவுக்கு தகுந்த கழுத்தாகல வைக்கிறீங்க அப்படின்னா இதே மெத்தட் தான். நான் எல்லா வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். நீங்க அப்ப வீடியோ ஃபுல்லா கவனமா
பாக்கலன்னு தான் அர்த்தம். நான் ஒவ்வொரு தடையும் அந்த இடத்துல மார்க் பண்றப்ப தெளிவாவே சொல்லியிருப்பேன். நீங்க கரெக்டான பாடி அகல வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க இப்போ கழுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு 6 இன்ச் நல்ல பிராடா வைக்கணும், 6 இன்ச் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க 5 இன்ச் தான் வைக்கிறீங்க, மேபி அது அவங்க க்ளோஸா கேட்டிருக்கலாம், இல்ல உங்களுக்கு அது தெரியாம வைக்கலாம், எதுவே வேணாலும் இருந்துட்டு போட்டோம். 5 இன்ச் தான் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷோல்டரோட அகலம் நீங்க 2.5 2.25 வரைக்கும் வைப்பீங்க. கரெக்டா 6 இன்ச் வச்சா 2 இன்ச் வச்சா போதும் அப்படின்னா 5 எல்லாம் வைக்கிறீங்கன்னா 2.25 வரைக்கும் கண்டிப்பா வைக்கணும். அப்ப ஷோல்டரோட அகலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, அப்ப நீங்க சென்டர் எடுக்கிறப்ப கண்டிப்பா கீழே அந்த சென்டர் டாட் வந்து கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கரெக்டான பாடிக்கு தகுந்த கழுத்தகல வைக்கல. சோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா சேஞ்சஸ் ஆகும். சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம கொஞ்சம் வேற மாதிரி தான் பண்ணிக்கணும். சரிங்களா, நான் சொல்ற எல்லாமே வந்துட்டு நான் கரெக்டான பாடிக்கு கரெக்டான கழுத்தகல வைக்கிறேன். அதனால இதுதான் மெத்தட், இதை தவிர ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து கஸ்டமரோட பிளவுஸ் தான் உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி காட்டுறேனே தவிர நான் பர்சனலா வீடியோக்காக எதுவுமே நான் செய்ய மாட்டேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனல் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். எல்லா பிளவுஸுமே நான் வந்துட்டு கஸ்டமரோட பிளவுஸ் தான் நான் பண்றேன். ஏன்னா நான் தனியா உங்களுக்கு வீடியோக்காக எதையாவது ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக நான் தனியா எதுவுமே பண்றது இல்ல. அந்த அளவுக்கு துணியை வேஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம பணக்கார மூடும் கிடையாது. சரிங்களா, சோ அதனால நீங்க பயந்துக்கவே வேண்டாம், கான்பிடண்டா பண்ணுங்க. நான் சொல்றதே தான், நீங்க எந்த வீடியோ பாத்தீங்கன்னாலும் சரி கான்பிடன்ட் முதல்ல வேணும், நம்பணும். அவங்கள நம்பி நீங்க அந்த வேலையை செய்யுங்க, கண்டிப்பா கரெக்டா இருக்கும். சோ அந்த அளவுகள் வந்து இப்படிதான் வைக்கணும். நீங்க அளவு பிளவுஸ்ல இருந்து செக் பண்றப்போ 2.5 இன்ச் தான் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, நான் சொன்னது பாத்தீங்கன்னா சென்டர் டாட் நாமளா வச்சுக்கிறது தான். எப்படி சொல்றது, அதுல இருந்து நான் பாக்குறது இல்ல. அப்படிங்கிறப்போ நான் சென்டர் டாட் மார்க் பண்றேன்ல, அதுல இந்த பக்கம் 1.25 இன்ச்சும் அந்த பக்கம் 1.25 இன்ச்சும் மார்க் பண்ணி தான் வந்து அண்ணா வந்து இந்த டாட் பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 1.25 தான் நினைக்கிறேன், அவ்வளவு எக்ஸாக்டா தெரியல, நான் ஸ்டிச்சிங் பண்றது இல்லங்கிறதுனால எனக்கு தெரியல. ஆனா அண்ணா சொல்லியிருக்காங்க 1.25 இன்ச் தான் பண்ணுவாங்க. சோ அப்படி 1.25 இன்ச் குறையறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் அந்த வந்து குறைஞ்சிரும் இல்ல. நீங்க அளவு பிளவுஸ்ல வச்சு செக் பண்றப்ப தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அளவு தான் அதுல உங்களுக்கு தெரியும். பட் நம்ம பண்றது முன்னாடியே நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். அப்ப தைச்சு முடிச்சாதான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு அகலம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாக்டா கரெக்டா தான் இருக்கும். நீங்க பயந்துக்கவே வேண்டாம், தைரியமா ஸ்டிச் பண்ணுங்க. இந்த கமெண்ட் பண்ணறவங்க ஏன்னா அவங்களோட பேர் வரல, என்னமோ வேற மாதிரி இந்த நம்பர் அது இதுன்னு வருது. அதனால நீங்க இதை பாத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும், அக்கா நான் உங்க மெத்தட்ல பண்ணனாக்கா எனக்கு கரெக்டா வந்துச்சு, இல்ல அதுல ஏதாவது எனக்கு வித்தியாசம் வந்துச்சு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லணும், நான் எதிர்பார்ப்பேன். சரிங்களா, அடுத்தது கமெண்ட், அக்கா பாடி சுற்றளவு கூட்டி அதுல பாதி எடுத்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு வைக்க சொல்றீங்க, எல்லா அளவு துணிகளுக்கும் இப்படி வெட்டலாமாக்கா? நானும் டைலர் தான், சின்ன சின்ன மிஸ்டேக் வருது, உங்க வீடியோ பார்த்துதான் கொஞ்சம் சரி செஞ்சுட்டேன். ஆனா மார்பு சுற்றளவு மட்டும் 4 கூட்டி அதில் பாதி பாடி சுற்றளவு வைப்பேன். ஒரு சிலருக்கு செட் ஆகுது, ஒரு சிலருக்கு செட் ஆக மாட்டேங்குதுக்கா, எப்படின்னு சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இவங்களுக்கும் நான் அதே தான் சொல்றேன். அவங்க வந்து சௌமியான்னு போட்டிருக்காங்க அவங்களோட ஐடி. இவங்களுக்கும் நான் அதான் சொல்றேன், பாருங்க நம்மளோட கட்டிங் வீடியோ நீங்க அளவு பிளவுஸ் வச்சு சரி பாடியில இருந்து அளவு எடுத்து கட் பண்றது அதையும் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து பாடியில இருந்து டைரக்ட் அளவு எடுத்து இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன், இல்லைன்னா பழைய அளவு பிளவுஸ் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். சோ அந்த வீடியோவை நீங்க தெளிவா பாருங்க. பழைய நீங்க இன்னொன்னா இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன்னா இதை மட்டும் பாக்காதீங்க, இதுக்கு ப்ரீவியஸா நான் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அதையும் நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுல வந்து எல்லாத்துலயுமே நான் சொல்லியிருப்பேங்க. அதுவும் கண்டிப்பா நீங்க ப்ரீவியஸ் போய் பாருங்க, இன்னுமே நம்ம தெளிவா சொல்லிருப்பேன். இப்ப கூட டைம் இருக்கிறது இல்ல, அப்புறம் சரி நம்ம ரெகுலரா போடுறதானு ஒரு சில வீடியோஸ்ல கூட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்திருப்பேன். பட் பழைய வீடியோல எல்லாத்துலயும் கண்டிப்பா போட்டிருப்பேன். சோ என்னன்னா பாடி சுற்றளவு கூட்டி அதுல வந்து பாதி எடுத்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு வைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நீங்க டைரக்டா பாடியில இருந்து அளவு எடுத்தா மட்டும்தான். அளவு பிளவுஸ்ல இருந்து பழைய அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. பழைய அளவு பிளவுஸ் அப்படிங்கிறது அது எக்ஸாக்டா இருக்கிற அளவு அப்படியே நீங்க வந்து வச்சு கட் பண்ணணும். பாடியில இருந்து அளவு எடுத்தா மட்டும்தான் சின்ன சின்ன அளவுகள் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கணும். சோ இதை நீங்க தெளிவா இருக்கணும். அப்புறம் வந்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட்டுற சொல்றீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இப்ப நீங்க பாடியில இருந்து அளவு எடுக்கிறப்ப செஸ்ட் கிட்ட எடுக்கிற அளவு தான் நமக்கு வந்துட்டு பாடி சுற்றளவு, மார்பு சுற்றளவு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சோ அது கண்டிப்பா ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காது. ஏன் சரி அது ஒரே மாதிரி வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா நார்மலா நம்மளோட பாடி பாத்தீங்கன்னா பின்னாடி சைடு முதுகு இருக்கு இல்லையா, முதுகு வந்து பின்னாடி அகலமா இருக்கும், ஃப்ரண்ட் சைடுல கொஞ்சம் குறுகலா தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா அது கொக்கி தனித்தனியா வர பாட்டு, அது கப்பு பிடிக்கிறோம் கப்பு டாட் பிடிக்கிறோம், இது எல்லாமே சேர்றதுனால அது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்க எடுத்த அளவு அப்படியே 4 பிரிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு பத்தவே பத்தாது துணி. அப்ப அதுக்கு வந்து பேக் சைட்ல மட்டும்தான் நம்ம கூட்டிக்கணும். ஏன்னா பேக்ல தான் அதிகமா இருக்குது அளவு, அதனால பேக் சைட்ல மட்டும்தான் கூட்டிக்கணும். இப்ப நீங்க பாடியில இருந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா செஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு 36 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 பிரிச்சுக்கோங்க. 36 2 பிரிச்சா 18. 18ல 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. லைனிங் பிளவுஸ் அப்படின்னா 2 இன்ச்சு, காட்டன் ஃபுல் வாயில் அதுக்கெல்லாம் 1.5 இன்ச்சு. சரிங்களா, சோ கூட்டிக்கோங்க. அப்ப 18 + 2 அப்படின்னா 20 இன்ச்சு வரும். இந்த 20 இன்ச்சு தான் உங்களோட பின்னாடி பாடி சுற்றளவு.
அளவு. சரிங்களா? சோ இப்படிதான் நம்ம வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. இதே காட்டனா இருந்தா 1.5 இன்ச் கூட்டுறீங்க அப்படின்னா 19 இன்ச் வரும். சோ இதுதான் பின்னாடி நீங்க பாடியில மார்க் பண்ற அளவுகள். முன்னாடி எல்லாம் இதுக்கு தனியா நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க வந்து நான் கட் பண்ற வீடியோ பாருங்க. நான் முன்னாடி எப்பவுமே அளவு பிளவுஸ்ல இருந்து அளவெடுத்து வச்சனா கூட முன்னாடி பாடி நான் வைக்க மாட்டேன், அளவுகள் வந்து மார்க் பண்ண மாட்டேன். அது கூட இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டுருப்போம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னமோ நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல, போட்டிருப்பேன். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்ல பாருங்க இப்படித்தான் அளவு வந்து நான் செக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்க, இன்னுமே நான் வந்துட்டு அதுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன் ஏன் அப்படிங்கறத. சோ இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இடுப்புல வந்து எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இடுப்புங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கெல்லாம் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் வரவே வராது. சோ இடுப்பு, ஆம்கோலு, கை ரவுண்டு, இது எல்லாமே வர அளவை நீங்க அப்படியே ரெண்டா பிரிச்சுக்க வேண்டியதான். நம்ம சுத்தி கையில எடுக்கிறோம், அதை அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கணும். சோ இது எல்லாமே டைரக்டா பாடியில இருந்து எடுக்கிறது மட்டும்தாங்க. தயவு செய்து பழைய அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்து அதுல இருந்து எதையாவது கூட்டிடாதீங்க, அப்புறம் அது வந்து தப்பா போயிடும். நீங்க டெய்லர்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், பட் இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு அந்த இது ஏதாவது குழப்பமாயிருமோங்கிறதுனால நான் சொல்றேன். சோ கண்டிப்பா மிஸ்டேக் வராது. சரி, ஓகே. அவங்க சொல்லியிருக்காங்க மார்பு சுற்றளவு மட்டும் 4 கூட்டி அதில் பாதி பாடி சுற்றளவு வைப்பேன். 4 கூட்டி அப்படிங்க 4 கூட்டி அப்படின்னா அப்ப இவங்க இது அளவு பிளவுஸ்ல இருந்து சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க வந்து பழைய அளவு பிளவுஸ்ல இருந்து அளவுகள் எடுத்து அதுல நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா தப்பு தான், பண்ணக்கூடாது. டைரக்டா பாடியில இருந்து அளவெடுத்தா மட்டும்தான் அந்த 2 இன்ச் கூட்டுறது. அதுவும் பேக் சைடு மட்டும்தான், ஃப்ரண்ட்ல எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ ஒரு சிலருக்கு செட் ஆகுது, ஒரு சிலருக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க எதுவும் மிஸ்டேக் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. இப்ப நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோங்க. பாடியில இருந்து அளவெடுத்தா மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் பண்ணணுங்க. டைரக்டா அளவு பிளவுஸ்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா இது பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் யாருக்கெல்லாம் கமெண்ட்க்கு பதில் சொல்றேனோ அவங்க தயவுசெய்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. அப்பதான் பாக்குறவங்களுக்கும் ஓ இந்த அக்கா சொன்னது கரெக்ட், அவங்க அது வந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா ஒரு நம்பிக்கையோட அவங்க வந்து இன்னுமே வந்துட்டு டவுட் கேட்கறதோ இல்ல இந்த டவுட் அவங்களுக்கும் கூட கேள்வியா இருந்திருக்கலாம், அது அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதனால தயவு செய்து நீங்க வந்து திரும்ப வந்து ரிப்ளை பண்ணுங்க, அப்பதான் வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, இப்பவே டைம் ஆயிடுச்சு, போதும். இதுக்கு மேல கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்துட்டு அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சொல்றதே புரியுது அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல புரியலங்கா, நீங்க இப்படி கட் பண்றப்பவோ இது பண்றப்ப எனக்கு சொல்லுங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா கட் பண்றப்ப உங்களுக்கு நான் வந்து பண்றேன். எதுவா இருந்தாலும் எனக்கு தெளிவா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்றேன். சரி, ஓகே. இப்ப நான் வந்துட்டு லாஸ்டா என்ன விஷயத்த வந்து சொல்லணும்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு பிளாக் கலர்ல பிளவுஸ் போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி அவங்க போட்டுட்டாங்க, இன்னும் துவைக்கல, அதனால பாருங்க அளவுகள் வந்து 3/4 இன்ச்சுக்கு பக்கமா சேர்ந்து இருந்துச்சு. சோ இது வந்து தெரியாம எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சோ இப்ப அவங்களுக்கு பாருங்க, அவங்க நார்மலா எப்ப பிளவுஸ் கொடுத்தாலுமே இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க, ஏனுங்க கொஞ்சம் லூசா இருந்துச்சுங்க, எனக்கு கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுங்க, அந்த மாதிரி மேக்சிமம் லூசா இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க, டைட்டா இருந்ததுன்னு சொன்னதே கிடையாது அவங்க. நானும் யோசிச்சுக்கிட்டேன், எப்படிதான் லூசா போகும், நம்ம எல்லாத்துக்கும் இப்படி தானடா தைக்கிறோம், இவங்களுக்கு மட்டும் எப்படி லூசா போகணும், சத்தியமா குழப்பிரும். எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சமா இருக்கும். நாம சும்மாவே டென்ஷன் பார்ட்டி இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படியே அதேவே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் என்னாருமே. அப்புறமா பாருங்க இத பார்த்தோன்னே எனக்கே தோணுச்சு, அப்ப இதுக்கு முன்னாடி மேபி அவங்க அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரியாது இல்லையா? அப்ப நம்ம துவைச்ச துணி தானன்ட்டு அதுல இருந்து அப்படியே அளவு எடுத்திருப்போம், அதனால நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்புறம் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் கஸ்டமருக்கு இந்த வீடியோ காட்டுவேன் அப்படின்னு. எனக்கு வீடியோ எல்லாம் காட்டல, அவங்க கரெக்டா ஏதோ ரீசனுக்கு வந்திருந்தாங்க. சோ வந்தோடனே அந்த பிளவுஸையே எடுத்து வச்சு, நல்லவேளை அதுல எழுதியும் இருந்துச்சு, அது எவ்வளவு நல்லது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. சோ அதையும் காட்டி இங்க பாருங்க, நான் எழுதியிருக்கேன் 19.75 இன்ச்சு தான் உங்களுக்கு நான் இந்த பிளவுஸ்ல வச்சிருக்கேன். இப்ப நான் அளந்து காட்டுற பாருங்க 20 இன்ச் இருக்கு. சோ 3/4 இன்ச்சு அதிகமா இருக்குங்க. சோ இதே அளவை நான் வச்சு தைச்சிருந்தா கண்டிப்பா இந்த பிளவுஸ் உங்களால போட முடியாது, ரொம்ப தொலைதொலன்னு தான் இருக்கும். இப்ப தெரியுதா ஏன் உங்க பிளவுஸ் எல்லாம் வந்துட்டு லூஸா வருதுன்னு சொல்றீங்கன்னு? நான் எல்லாத்துக்கும் அப்படிதாங்க தைக்கிறேன், உங்களுக்கும் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் நம்ம வந்துட்டு பார்த்துதான் தைக்கிறோம். சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா ஒண்ணு உங்க சைடும் கூட இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கலாம், அதை நீங்க இனிமேட்டுக்கு பாத்துக்கோங்க. சோ இனிமேட்டுக்கு சப்போஸ் இப்படி குடுக்குறீங்கன்னா எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து குறைச்சிடுவேன், நானாவே குறைச்சு வச்சுக்குவேன். சோ அப்படி இல்லாம கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வரும். இப்ப தெரியுதுங்களா அப்படின்னு சொன்னோன்னே தான் அவங்களுக்கு அப்படிங்களா, ஐயோ எனக்கு தெரியலங்க அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், எனக்குமே முன்னாடி எல்லாம் தெரியாதுங்க, நானுமே வந்துட்டு 1-2 பிளவுஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப நல்லவேளை இது எழுதி இருக்கங்காட்டி எனக்கு வந்து அவ்வளவு இதா தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்க குடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல, பட் என்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னா அப்புறம் சரிங்க அப்படின்னாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சுடி தைச்சு கொடுத்திருந்தோம், 2 சுடி வந்து கொடுத்திருந்தோம், பிளவுஸ் தைக்கல, சுடி தைச்சு கொடுத்திருந்தோம். சரி, பிளவுஸுமே 2-3 தைச்சிட்டு சுடி 2 தைச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். சோ அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போட்டு பாத்துட்டாங்க, போட்டு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு கால் பண்ணாங்க, இந்த இதுலயே பேசியிருப்பேன் நானு. அவங்க கேட்டாங்க, ஏங்க
கை நீளம் கரெக்டா நீங்க அதே அளவு தானே வச்சீங்க, ஏதாவது கம்மியா வச்சீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க அதே அளவு தான் வச்சேன் அப்படின்னு. இல்ல கொஞ்சமா கம்மியா தெரியற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னாங்க. ஏங்க நான் எதுக்குங்க கம்மியா வைக்க போறேன், உங்களோட அளவு பிளவுஸ் அப்படியே தானே வைப்பேன், நான் எதுக்கு கம்மி பண்றேன் அப்படின்னு. இல்ல இல்ல ஒருவேளை கிளாத், ஏன்னா அவங்க நல்ல ஹைட்டு, சோ அதனால ஹைட்டு கிளாத்துக்கு இது கம்மியா இருந்ததுக்கு இது கம்மி பண்ணிட்டீங்களா என்னமோ அப்படின்னு கேட்டாங்க. சேச்சா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒருவேளை அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் கம்மியோ பண்ற மாதிரி இருந்தா கூட பண்ணுவேனே தவிர அப்படி சொல்லாம கொள்ளாமலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா. இல்ல இல்ல தெரியும், பார்த்தா எனக்கு கொஞ்சமா கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. இல்ல இல்லங்க அப்படியெல்லாம் இல்ல, அதே அளவுதான் இருக்கு, உங்களுக்கு இப்ப தனியா சும்மா போட்டு பாக்குறப்ப அப்படி இருக்கு, அப்புறம் அளவு பிளவுஸ் நம்ம கிட்ட தானே இருக்கு, நீங்க வேணா அதை வாங்கிட்டு போறப்ப ரெண்டே வேணா கூட வச்சு செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு. அப்புறம் இல்ல இல்லங்க அப்படியெல்லாம் இல்ல, சரி கேட்டேன் அப்படி ஏதாவது கம்மி பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன் அப்படின்னாங்க. அப்படி இல்லைங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுடியில வந்துட்டு தளவு கை மட்டும் சுடியிலேயே பிளவுஸ் ஏதோ சொன்னாங்க, தளவு கை மட்டும் கொஞ்சமா துளுன்னு ஒரு 1/4 இன்ச் மட்டும் லூஸ் விடுங்க, ரொம்ப வேண்டாம், கரெக்டா இருக்கு, பட் எனக்கு கொஞ்சம் லூஸ் இருந்தா ஓகேவா தோணுது, அதனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் துளுண்டு லூஸ் விடுங்க அப்படின்னு கேட்டு சொல்லி இருந்தாங்க. சரி ஓகேங்க பண்ணிக்கிறேன், நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தேன். சோ அப்ப அவங்க பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பேச்சே வேற மாதிரி இருந்துச்சு. சோ இதுவே நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்திருந்தா, ஏன்னா இது முன்னாடி எல்லாம் நடந்ததுனாலதான் நான் சொல்றேன், இதே சேம் கஸ்டமர் தான் முன்னாடி என்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்காங்க. சோ அதனால நான் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன். சோ அப்ப வந்து எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இல்லங்க நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க, நீங்க ஏதோ கம்மியா தாங்க வச்சிருப்பீங்க, பிளவுஸ் எனக்கு கம்மியா தாங்க இருக்குது, நம்மளே வந்துட்டு அவங்க வந்து பிளேம் பண்ணிருப்பாங்க, அப்படியே போல்டா பேசியிருப்பாங்க. இப்ப நான் அதை சொல்லங்காட்டியும் அவங்களுக்கே ஒரு தாட்டு, ஒருவேளை அதுல ஏதாவது சுருக்கு, ஏன்னா இத்தனைக்கு நான் இழுத்து தான் செக் பண்ணுவேன், அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப குறைஞ்சு போறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அப்புறமா அவங்க வந்து பேசின விதமே வேறையா இருந்துச்சு. நான் தான் அண்ணா கிட்ட சொன்னேன், இப்ப தெரியுதா, நம்ம எதையுமே தெளிவா சொல்லணும், நம்ம பாட்டுக்கு தெளிவா எதையும் சொல்லாம சும்மா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, தெளிவா சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப அவங்க வந்து நம்மள நம்பவும் மாட்டாங்க, நாம என்னமோ தப்பு பண்ண மாதிரி அவங்க நினைப்பாங்க. இப்ப பாருங்க அதை சொல்லங்காட்டி இப்ப அவங்களோட பேச்சே வேற மாதிரி இருக்குதுங்க. இப்ப தெரியுதா நான் ஏன் வந்து இவ்வளவு தூரம் பேசுறேன். அண்ணா சொல்லுவாங்க, நான் கடையில வந்தாலும் கஸ்டமர் கிட்ட நிறைய பேசுவேன், ரொம்ப தெளிவா நிறைய விஷயத்த அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். அண்ணா சொல்லுவாங்க, நீ எதுக்கு இது எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஏன் வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்றாங்க. சோ அதுக்காக நான் அண்ணா கிட்ட சொன்னேன், நம்ம வந்து நம்ம வேலை, அது நம்ம வேலையே நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னா எல்லா விதத்திலயும் நம்ம கரெக்டா தான் இருக்கணும், அப்ப மட்டும்தான் நம்மளால வேலை வந்து நல்லா செய்ய முடியும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு புரியாது, எந்த கஸ்டமருக்கும் இதெல்லாம் புரியாது, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அப்புறம் நம்ம புரிய வைக்காத விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம பண்ணதான் தப்புன்னு நம்ம கிட்டே போல்டா பேசுவாங்க. சோ அதனால தயவு செய்து நீங்க உங்க வேலையில கரெக்டா இருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி உங்க பக்கம் இருக்கிற நாயத்தை நீங்க போல்டா சொல்லுங்க, பயந்துக்க வேண்டாம். நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்ம ஏதாவது கொஞ்சம் ஹார்ஸா இல்ல, நம்மளோட நாயத்தை நம்ம தெளிவா சொன்னாலே அவங்க ஒரு வேலை சங்கடப்பட்டுருவாங்களோ, நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களோன்னு நீங்க பயந்தே நிறைய பேர் இப்படி பண்றது இல்ல. நானும் ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்படி பயந்துகிட்டு இருந்தவதான், கடை வச்ச புதுசுல எனக்கும் அதெல்லாம் தெரியல, நானும் அந்த மாதிரி இருந்தவதான். இப்ப நாளாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இல்ல நம்ம கிட்ட வேணும்னு வரவங்க கண்டிப்பா நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இன்னும் என்னன்னா, நம்ம வேணும்னு ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல போறது இல்ல, உங்க மேலதான் தப்பு, நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு அவங்கள நம்ம பிளேம் பண்ண போறது இல்ல. நம்ம பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற தவறையும் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். அது கூட நம்ம எவ்வளவு சாஃப்டா சொல்றோமோ அவ்வளவு சாஃப்டா சொல்லணும். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகவே ஆகாது. அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ நம்ம சைடு இந்த தப்பு பண்ணிருக்கோமா, அடுத்த தடவை இதை நம்ம பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. நம்மள இன்னுமே வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இவ்வளவு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றப்போ, அக்கா அந்த அக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா அது வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மள முதல்ல அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. சோ அதனால உங்க வேலையை நீங்க வந்துட்டு கரெக்டா செய்யுங்க, உங்களோட தரப்பு நியாயத்தை தெளிவா சொல்ல தைரியமா இருங்க, சரியா, பயந்துக்கவே கூடாது எக்காரணத்து கொண்டும். சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோல சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம், சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நான் யாருக்கெல்லாம் கமெண்ட்டுக்கு பதில் சொன்னனோ அவங்க எல்லாரும் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க. அப்பதான் நான் சொன்ன கமெண்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா, சரி நான் சொன்ன பதில் உங்களுக்கு புரிஞ்சுதா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியும். சோ கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான், நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாங்களா. பாய்.